உங்களுக்கு பக்கத்துலேயே லக்கி பர்சன் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பிறக்கும்போதே லக்கோட பிறந்துட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அது உண்மை இல்லை. ஏன்னா அவங்களோட மைண்டை பார்த்தீங்கன்னா ஒரு கோலாக வச்சு அந்த ஸ்ட்ரெயிட் ரூட்டில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால தான் அவங்க லக்கியாக தெரியுறாங்களே தவிர அவங்க பிறக்கும்போதே லக்கோட எல்லாம் பிறக்கல. நீங்களும் லக்கி பர்சன் ஆகலாம். அதுக்கான 2 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷோட்டில் நல்லா ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தி ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறேன் நிப்பாட்டிங்க. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே எஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு வாய்ப்பு வர நேரம் உங்களால் எஸ் சொல்கிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுண்டா அந்த வாய்ப்பை நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, டைம் எடுத்து யோசிங்க. இது எனக்கு தேவைப்படுமா அப்படின்ட்டு நல்லா திங்க் பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வாங்க. இது எனக்கு தேவைப்படுமா எனக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எஸ் சொல்லுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு வாய்ப்பு வர நேரம் உங்களால் எஸ் சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாமான் வாங்க போறீங்கன்னா இப்போ அதை விட அழகான ஒரு சாமானை பார்த்துட்டீங்க, பட் அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? இந்த சாமான் வாங்கினா எப்படி இருக்கும்னு தான் யோசிப்பீங்க. பட் லக்கி பர்சன்ஸ் அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. இது ஏன் எனக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்க மைண்ட் என்ன செய்யும், அதை நோக்கி அதோட கோலாக வச்சு அதை பற்றியே திங்க் பண்ணி கொண்டு இருக்கும். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, அதை பற்றி நிறைய அறிஞ்சு கொள்வாங்க. கடைசியில் இது எனக்கு தேவைப்படும் என்று முடிவெடுப்பாங்க. அண்ட் அப்படி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அது யார் மூலமாக அந்த சாமானை நான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கு போவாங்க. அப்படி அலசி ஆராய்ஞ்சு இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் என்ற முடிவில் அவங்க தேடி தேடி போவாங்க. கடைசியில் அதுக்கான ஒரு வழியும் இருக்கும். அண்ட் அப்படி அவங்க தேடி பிடிச்சிட்டாங்கன்னா போயிட்டு பயம் இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்பாங்க, இது எனக்கு வேணும், உங்களால் முடியுமா முடியாதான்னு கேட்பாங்க. அப்படி கேட்குற நேரம் அவங்களுக்கு 2 ஆப்ஷன் கிடைக்கும். ஒன்று எஸ், இன்னொன்று நோ. ஸோ இப்படி 2 ஆப்ஷன்ஸ் கிடைக்கிற நேரம் என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு கூடிய அளவு பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது தான் கிடைக்கும். அண்ட் நான் தேடி பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு எஸ் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் எனக்கும் எஸ் கிடைச்சிருக்கு. அதனால தான் சொல்கிறேன் 50% எஸ் கிடைக்கிறக்கான சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒருத்தவங்களை போயிட்டு கேட்காம அதை உங்களுக்கு போயிட்டு வாசலே நின்றுட்டீங்கன்னு வைங்க, பூட்டின கதவு திறக்கவே திறக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பயம் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்காவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அந்த ஆப்ஷன் நோவாக தான் இருக்குமே தவிர அந்த ஆப்ஷன் எஸ்ஸாலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பயம் இல்லாமல் போயிட்டு கேட்டுருங்க. அண்ட் இந்த லக்கி பர்சன் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரியான எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஷார்ட்டுக்கு லைக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதை தெளிவாக ஒரு சேனலில் விளங்கப்படுத்திருக்காங்க. அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோமே ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு லக்கி பர்சனாக வரலாம். லவ் யூ கைஸ், பை.